பெண்கள் சர்வ நிச்சயமாக பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். அவர்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் தனியா பிரிச்சு பார்க்கும் பொழுதே அவர் கேட்கிறது மணமான பெண்கள், அதாவது திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமான்னு கேட்டார். நிச்சயமாக வழிபட வேண்டும். ஆனால் அங்கே முதலிலே முக்கியத்துவம் என்பது புகுந்த வீட்டு குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் என்பதை தர வேண்டும். புகுந்த வீட்டு குலதெய்வத்தை முதலில் வணங்கிவிட்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், அதாவது பிறந்த வீட்டிலிருந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை அழைக்கும் பொழுது அவர் மறுக்காமல் தன்னுடைய மனைவியையும் சேர்த்து அழைத்து கொண்டு அந்த பிறந்த வீட்டு, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். இதற்கு இரண்டு விதத்திலே நாம் விளக்கங்களை பார்க்கலாம். அதாவது ஜோதிட ரீதியான தொடர்பு என்று வரும் பொழுது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே இந்த ராகு கேத்துக்கள் தான் எல்லா விதமான, அதாவது நன்மை தீமைகளை தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராகுவை எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாமக காரகன் என்று சொல்கிறார்கள். பிதாமகர் என்று சொன்னால் ஒருவருடைய தந்தை வழியிலே வரக்கூடிய அந்த மரபியல் சார்ந்த விஷயங்களை ராகு என்பவர் கடத்தி கொண்டிருப்பார். அதே போலதான் கேத்து என்கின்ற கிரகம் சொல்லி பார்த்தா அந்த கேத்துவிற்கு மாதாமக காரகன் என்று பெயர். அதாவது தாயார் வழியிலே வரக்கூடிய அந்த முன்னோர்கள், தாயாரினுடைய அவருடைய தகப்பனார் என்று தாயாருடைய வழியிலே வரக்கூடிய முன்னோர்களை பற்றி குறிக்கின்ற விஷயம்தான் அந்த கேத்து என்கின்ற கிரகம். அவர்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு வியாதி இருந்தா கூட, இப்ப டாக்டர்கிட்ட போய் நமக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அவர் கேட்பா, உங்க பரம்பரையில யாருக்காவது இருக்கா, உங்க அப்பாவுக்கு இருக்கா, தாத்தாக்கு இருக்கா, பாட்டிக்கு இருக்கான்னு கேட்கும் பொழுது ஆமாம் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது, உடம்பிலே ஒரு கொழுப்பு கட்டிங்கிறது இருக்கு, எங்க அப்பாவுடைய தாத்தாக்கு இருக்கு, எங்க அம்மாவுடைய தாத்தாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா தெரியுமா. ஆக உங்களுடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதே போலத்தானே இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பதும் அந்த பரம்பரையின் மூலமாகத்தானே கடத்தப்படுகிறது. ஆக ஒரு பெண்ணானவர் தன்னுடைய தாயார் வீட்டு, அதாவது பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் அவசியம் வழிபட வேண்டியது.